லைட் ஆன் பண்ணுறேன். இங்கேருந்து அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் மேலே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷும் இருக்குது. இது வந்து ஸோ ஃபைனலி த டே இஸ் ஹியர். இந்த நாளுக்காக தான் நம்ம நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி த டே இஸ் ஹியர். நம்ம வந்து இன்னைக்கு நம்மளோட முக்கியமான ஒரு பொருளை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் நான் வந்து சூப்பர் எக்ஸைட்டட் அண்ட் நீங்களும் சூப்பர் எக்ஸைட்டட் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளோட லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் எவ்வளோ பேர் நீங்கள் வந்து இதில் ஈகராக இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ நான் லைவ் பண்ணதுக்கு முன்னாடியே நான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். தமிழில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க நம்ம இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் அன்பாக்சிங் ஆல்ரெடி பண்ணியாச்சு. அண்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது டிஐவை இன்னைக்கு பண்ண போகிறோம் சொல்லிட்டு. ஸோ நான் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த விஷயத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன். என்னென்ன லைட்ஸ் வந்து நம்ம வாங்கியிருப்போம், என்னென்ன வோல்டேஜஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தான் நம்மளோட லைட் இங்கே இருக்கு. 2 லைட் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து 120 வாட்ஸ் HJG லைட். ஐ மீன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஐ கார்டில் கொடுக்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 120 வாட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் லைட் வந்து பார்த்தீங்கன்னா 60 வாட் அண்ட் 2 லைட் பார்த்தீங்கன்னா 120 வாட். இதுல பெஸ்ட் பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இவன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாக் லைட்ஸ், அதாவது முன்னாடி வந்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க, தெரியும் நினைக்கிறேன் பாருங்க. ஸோ முன்னாடி வந்து ஒரு எல்லோ கவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஆல் வெதர் பர்பஸ்க்கான லைட்டு. அண்ட் எஸ் இன்னைக்கு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வயரிங் கட் பண்ணாம நம்ம வந்து வயரிங் ஹார்னஸ் கிட் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். அண்ட் இது எப்படி யூஸ் ஆகும், இதுல என்னென்ன மோட்ஸ் இருக்கு, முக்கியமா பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம் அதெல்லாம் தாண்டி இதோட ரிவ்யூ தான் முக்கியம். இது பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் அடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம கடைசி பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் புரியும். அண்ட் நீங்க உங்க வீட்டில் எப்படி நீங்க இந்த லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஐ மீன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லைட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். பட் ஃபிக்ஸ் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் நம்ம ஓப்பன் பண்ணி, பிகாஸ் டேங்க் ஓப்பன் பண்ணா இது கீழே நம்ம வயரிங் கொடுத்து இங்க வரைக்கும் கொடுக்க முடியும். ஸோ என்னால வந்து ஹெல்மெட் கேம், அதாவது ஆக்ஷன் கேம் போட்டு ஒர்க் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் வந்து மோஸ்ட்லி ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்க இதிலே பார்க்கலாம். அண்ட் ஒரு சில இது பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வயரிங் ஃபுல்லா பண்ணதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் எங்க நான் அப்படி வயரிங் எடுத்திருக்கேன். அண்ட் இது என்ன முக்கியமா இந்த இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ காமிச்சிருப்பேன். நம்ம வந்து ஃபுல் இக்னிஷன் சிஸ்டத்துல இருந்து எடுக்க போறோம். நம்ம எதுவுமே பார்த்தீங்கன்னா பேட்டரி டேரக்ட்ல எடுக்க போறோம். பிகாஸ் 60 வாட் இந்த லைட். ஸோ 60 வாட்ல என்ன ஆகும்னா பேட்டரிக்கு வந்து ரொம்ப லோடு போகக்கூடாதுங்கிறதுக்காகவே நம்ம வந்து ரிலே சிஸ்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் தான் வயரிங் ஹார்னஸ் கிட். சோ ஃபர்ஸ்ட் டேங்க் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு மொத்தமா வந்து இந்த வண்டியே பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கோலமா தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போது. சோ வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டேங்கில் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ வண்டி வந்து இப்போ ரெடியாக இருக்குது வயரிங்க்கு. அண்ட் இங்கே தான் நம்ம வந்து வயரிங் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நேற்று நான் இந்த கிளாம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிளாம்ப் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் அட்ஜஸ்ட் பண்ண ஒரு போல்ட் இருக்கும். ஸோ இந்த போல்ட் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் போல்ட்டு. ஸோ நான் இப்போ இந்த 2 இன்ச் 3 இன்ச்சாக நான் அந்த போல்ட்டு போட்டிருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் போட்டிருக்கேன். ஸோ வந்து இந்த இது நம்ம சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆடாமல் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி ஒரு வாஷர் தெரியுது பாருங்கள். அந்த வாஷர் வந்து பின்னாடி சப்போர்ட்டுக்காக கொடுத்துருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எல் கிளாம்ப் கூட போடலாம். பட் நான் எல் கிளாம்ப் போடல. எல் கிளாம்ப் போட்டால் வந்து பயங்கரமாக வைப்ரேட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்கலாம் போடாமல் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வயரிங் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே இருந்தால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இக்னிஷன் வயர் எடுக்க போகிறோம். இந்த இக்னிஷன் வயர் எடுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி வந்து இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு. 3 hours later. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஹவர்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 o'clock ஆயிடுச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வயரிங் முடிச்சாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ரிலே சிஸ்டம் இருக்குது. அண்ட் இந்த ரிலே சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் வயரிங் பண்ணிட்டேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இங்கேருந்து இக்னிஷன் வயர் எடுத்து இழுத்து எல்லாமே வந்து கரெக்டாக நான் ப்ராப்பராக பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் வயர் இக்னிஷன் வயர். அண்ட் அந்த வயர் பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ரிலே சிஸ்டத்துலேருந்து வருது. அண்ட் இந்த ரிலே சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானது தான். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு பிளாக் கலர் வயர் தெரியுது பாருங்கள். அண்ட் வந்து ஒரு ரெட் கலர் வயர் தெரியுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிலேலேருந்து வரக்கூடிய ஒரு வயர். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா பேட்டரி டெர்மினல் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த கலர் காம்பினேஷன் பார்த்து நீங்கள் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க, 10 amps ஃபியூஸ். நான் போன வீடியோ கூட காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ அந்த 10 amps ஃபியூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 amps ரிலே. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிறதுக்காக வந்து ஃப்ளாஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைட் ஆன் ஆஃப் பண்ணினா நம்ம ஃப்ளாஷர் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பிளக் அண்ட் ப்ளே சிஸ்டம். நீங்கள் வேணால் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், வேணால் வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வயர் வந்து கனெக்ட் ஆகும் பாருங்கள். இந்த வயர் வந்து சுவிட்சுக்கான போகிற வயர். ஸோ அதில் வந்து 2 வயர் கனெக்ட் ஆகும். ஒன்று வந்து லெஃப்ட்டுக்கு போகிற லைட்டுக்கு வந்து லைட்டு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு வயர் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடு போகிறதுக்கானது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக வந்து நாட் டைனாக போட்டு இது எடுத்திருக்கேன். அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளக் அண்ட் ப்ளே டைப்போட அந்த கனெக்டர் தட்டி பாருங்க. இந்த கனெக்டர் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் வந்து வண்டியை வந்து லைட்டாக மூவ் பண்ணி பார்க்கணும் ஹேண்டில். ஸோ பிகாஸ் என்னன்னா நீங்கள் லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணும்போது அது வந்து எந்த வயர் வந்து கட் ஆகக்கூடாது. அந்த ஜிப் டை போட்டு எல்லாம் ப்ராப்பராக இது பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டில் இந்த எக்ஸஸ் ஜிப் டை வந்து கட் பண்ணிடுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்விட்சுக்கான வயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்விட்சுக்கான வயர் பார்த்தீங்கன்னா இதுவும் பிளக் அண்ட் ப்ளே சிஸ்டம் தான். அண்ட் ஸ்விட்சுக்கான வயர் பார்த்தீங்கன்னா இந்த இதான் அந்த சிஎன்சி ஸ்விட்ச். ஸோ இந்த சிஎன்சி ஸ்விட்ச் தான் வந்து இங்கே ஹேண்டில் பாரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன்.
இந்த இடத்துல இப்போ ஃபிட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் வயர் திரும்ப இந்த ரெட் கலர் வயர் தான் பார்த்தீங்கன்னா இக்னிஷன் சிஸ்டத்துக்கு போகுது. ஸோ இந்த இக்னிஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இக்னிஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு ஜங்ஷன் மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜங்ஷன் எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹெட்லைட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக் லைட் இந்த இடத்துல ஒரு ஃபாக் லைட் கீழே ஒரு ஃபாக் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து இக்னிஷன் வந்து சப்ளை எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஜங்ஷன் ரெடி பண்ணேன். ஸோ ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் வயர் இருக்குது தெரியுங்களா, அந்த எல்லோ கலர் வயர் தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வயர். அண்ட் அந்த ப்ளூ கலர் வயர் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து நியூட்ரல் வயர். ஸோ நியூட்ரல் வயர் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியிலேருந்து எடுத்துப்போம், அந்த சேஸஸோட பாடியிலேருந்து. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிலேருந்து இழுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஜங்ஷன் இது செஞ்சிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வயர் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த பக்கம் இருக்கிற இன்னொரு ரெட் கலர் வயர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிலே சிஸ்டத்தில் வரக்கூடிய அந்த ரெட் கலர் வயர். ஸோ இது வந்துங்கன்னா 2 இது நமக்கு இருக்குது, அதாவது ஃபேஸும் இருக்குது, நியூட்ரல் இருக்குது. ஸோ இந்த 2 ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து பேட்டரில் இழுக்க தேவையில்லை, இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சேஸில் வந்து இந்த மாதிரி வந்து ஜிப்டாக அடிச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இக்னிஷன்லேருந்து வயர் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஹீட் ஸ்ட்ரிங்கை வச்சு இந்த வயர் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வயர் இருக்கும், இந்த லெஃப்ட் ரைட் 2 வயர் இருக்கும், இக்னிஷன்லேருந்து 2 வயர் வரும். ஸோ இதில் வந்து ஒரு வயர் நம்ம எடுக்கணும். ஸோ அது எப்படி இருக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் இருக்குது. மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆம்ஸ் செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கன்டினியூட்டி செட் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம இக்னிஷன் வயரில் வந்து வச்சு பார்த்தோம்னா எந்த இதில் வந்து சப்ளை போகுதுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 வயர் வரும். அந்த 2 வயரில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைனஸ் மாதிரி டேரக்ஷனில் இருக்கும். நான் உங்களுக்கு ஃபோட்டோ கூட போடுறேன். அந்த டேரக்ஷனில் இருக்கிற வயர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்ளை இருக்கணும். பிகாஸ் நீங்கள் கீ போட்டு அப்போ தான் வந்து ஆன் ஆகும் அண்ட் சப்ளை வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த வயர்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த நம்மளோட இந்த கனெக்ஷன் ஜங்ஷன் கூடிய வயர் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் அந்த வயர்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் கீழேருந்து ஒரு ரெட் கலர் வயர் எடுத்து இந்த ஜங்ஷன் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி இழுக்க தேவையில்லை, ஒரு வாட்டி இழுத்துட்டு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். அண்ட் இந்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் 2 வயர் முன்னாடி சொன்ன மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து மற்ற டைம் வந்து இந்த லைட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், ஒரு வாட்டி எடுக்க தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரிலே சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்விட்சை வந்து இப்போ ஆன் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த லைட் எரியும், அந்த கீ வந்து ஆஃப் பண்ணிட்டா லைட் ஆஃப் ஆகிடும். பாருங்கள் ஸ்விட்சை வந்து நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைட் எரியுது பாருங்கள் ஸ்விட்சில். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாக் லைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா ஆஃப் ஆகிடும். ஸோ பாருங்கள் நம்ம மறுபடியும் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளாஷர். ஸோ 2 வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் அந்த ஃப்ளாஷர் ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு நம்ம கீ ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள், லைட் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். பிகாஸ் வந்து இக்னிஷன் சிஸ்டம் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா நம்ம இக்னிஷன் சிஸ்டத்தில் கொடுத்தனால நம்மளோட பேட்டரி வந்து சேவ் ஆகிடும். ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டரி வந்து ட்ரைன் ஆகாது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முழுக்க ரிலே சிஸ்டம் கொடுத்துருக்கோம். ஸோ பேட்டரி வந்து கண்டிப்பாக சேவ் ஆகும். ஸோ இந்த வயர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த வயர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிடலாம். அந்த டேங்க் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த இதில் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த வயர்லாம் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ வயர் பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிலே சிஸ்டம் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷர் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஜிப் டைனா அது பண்ணிட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப் டைனா வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்விட்ச் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த இங்கேருந்து வயர் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ நம்ம வந்து கீ ஆன் பண்ணிக்கலாம். கீ ஆன் பண்ணிட்டு இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணால் நம்மளோட லைட் எரியும் பாருங்கள். கீ ஆன் பண்ணுறேன். ஸோ கீ வந்து முழுக்க இக்னிஷனில் இருக்குது. ஸோ கீ ஆஃப் பண்ணால பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆகிடும். இங்கே பாருங்கள் கீ மறுபடியும் ஆன் பண்ணால் வந்து இங்கே பாருங்கள் மறுபடியும் லைட் வந்து ஃப்ளாஷர் ஆகுது பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாமலே இந்த ஃப்ளாஷர் வந்து இதாகும். ஸோ இதில் வந்து 2 மோட் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து முழுக்க வந்து வயர்லாம் எடுத்து சார்ட் அவுட் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஃபியூஸ் பாக்ஸ் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இங்கேருந்து நம்ம வந்து இழுத்து இன்னொரு வயர் கனெக்ஷன் கொடுத்து இன்னொரு ABS வந்து பண்ண போகிறோம். அது எப்படின்னா BS4 எப்படி வந்து ABS வந்து இங்கே சுவிட்ச் வச்சு நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ் பாருங்கள் நான் இன்ஜின் ஸ்டார்ட்டில் வச்சிருக்கேன். பிகாஸ் இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு வந்து இந்த லைட்டை வந்து ஆன் பண்ண முடியாது, ஏன்னா பேட்டரி டக்குன்னு இதாகிடும். இது பாருங்கள் இது என்னோட ஹெட்லைட்டு, இதோட லோ பீம் பாருங்கள். ஸோ இது லோ பீம், இது ஹை பீம். ஸோ லைட் இந்த அளவு தான் ஃபோக்கஸ் ஆகும். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுதான் லோ பீம், இது ஹை பீமு. இப்போ என்னோட ஹெட்லைட் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள். ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நான் என்னோட இந்த லைட் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து பிரைட்னஸ் இருக்குன்னு பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட இங்கேருந்து அந்த கேமரா ஜஸ்டிஃபை பண்ணுறது. பட் இங்கேருந்து அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் மேலே இருக்கும். அந்த வால் தெரியுது பார்த்தீங்களா, கடைசி வால், அது வரைக்கும் 100 மீட்டர் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷும் இருக்குது. இது வந்து ஃப்ளாஷரு விட்டு அடிக்குது ஃப்ளாஷரு. ஸோ 3 மோட் இருக்குது. இது வந்து இப்போ ஹெட்லைட்டு. ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கீழே செட் பண்ணியிருக்கேன் பாயிண்ட்டில் கரெக்டாக. பிகாஸ் ஹைவேல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ப்ரெட் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் வரும். ஸோ பின்னாடி வந்து மெஷினரிஸ்லாம் ஓடி இருக்கனால உங்களுக்கு சவுண்ட் இதாக கேட்கும்னு நினைக்கிறேன். அண்ட் 2 லைட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து செட் பண்ணேன். 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் வச்சு நான் இப்போ செட் பண்ணேன். அதனால தான் இப்போ கரெக்டாக உங்களுக்கு வந்து தெரியுது. அண்ட் கண்டிப்பாக அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் யூஸ் பண்ணாதீங்க. சிட்டியில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து என்ன சொல்கிறது, பயங்கரமாக வந்து கண்ணில் வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ தயவு செஞ்சு இந்த லைட் வந்து சிட்டியில் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஒன்லி ஹைவேல வச்சுக்கோங்க. அண்ட் ஹைவேல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா ஆன் பண்ணாதீங்க. ஸோ மற்றதெல்லாம் நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம்.
ஸோ ஐ ஹோப் கைஸ் நீங்க இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இன்ஃபார்மேட்டிவா இருந்திருக்கும். அண்ட் நீங்க எப்படி நீங்க உங்க வீட்லயே வந்து ஃபாக் லைட் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இன்னும் பிரீஃபா வேணா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் ஆன் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரிலே சிஸ்டம் வந்து இன்னும் வந்து எவ்வளவு பிரீஃபா நான் வந்து சொல்ல முடியுமோ சொல்றேன். அண்ட் எஸ் நானாவே ரெடி பண்ண ரிலே சிஸ்டம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இங்க ஒரு லைட் வந்து நான் ஃபோர்க்ல ஃபிக்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண ரிலே சிஸ்டம் தான் வந்து வரும். அண்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஏபிஎஸ் வந்து BS4 வண்டியில எப்படி ஏபிஎஸ் வந்து ஆன் ஆஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். அண்ட் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம பைக்ல இருந்து சார்ஜரா இருக்கட்டும், நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மத்த இதெல்லாம் நம்ம வந்து நம்மளே ஃபிக்ஸ் பண்ணலாம் எப்படி வந்து நான் வந்து வீடியோ பண்றேன். அண்ட் நிறைய DIY வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம சேனல்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் நினைக்கிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் அவங்களே வந்து ஃபாக் லைட் ஃபிக்ஸ் பண்ணணும், ஹிமாலயன் யாரா வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த இன்ஃபார்மேட்டிவான வீடியோ வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஜங்ஷன் வச்சு சப்ளை எடுக்கிறது கண்டிப்பா நான் வந்து தமிழ்ல யாருமே பண்ணல. ஸோ அதனால யோசிச்சேன் வந்து கண்டிப்பா யாருக்காவது இன்ஃபார்மேட்டிவா இருக்கும், யாராவது வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு. அண்ட் இக்னிஷன் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க இருந்தா நீங்க சப்ளை எடுக்கணும், டைரக்டா பேட்டரில இருந்து சப்ளை எடுக்காதீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பேட்டரி வந்து டவுன் பண்ணிடும். பிளஸ் நீங்க வந்து எங்கேயாவது லாங் டூரிங் போகல கண்டிப்பா உங்க பேட்டரி வந்து பயங்கரமா எஃபெக்ட் ஆயிரும். So that's it. Thank you for making part of the day. I'll see you soon. Take care and do what you love. Boom.